பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அடி பாவி, இங்க ஒருத்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையேங்கிற கவலையில இருக்கேன். நீ என்னடானா எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா? ஏண்டி, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பகலாச்சும் நடக்கும்னு நானும் நீ அப்ப முழிப்பேன் இப்ப முழிப்பேன்னு உன்னே தாண்டி பாத்துட்டு இருக்கேன். சரியான கும்பகர்ணி மாதிரி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க. அடி பாவி, நான் நைட்டு ஃபுல்லா நீ அப்ப முழிப்ப இப்ப முழிப்பேன்னு சரியா தூங்க கூட இல்லடி. ஒருவேளை நீ முழிச்சனா அந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு அவ்வளோ அலர்ட்டா இருந்தேன்டி. ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சுடி, எல்லாம் வேஸ்டா போச்சு. ராக்கி, பொறுத்தது போதுடா, பொங்கி எழுடா. தேவி தேவி, அட கடவுளே, நான் கூப்பிடுறது கூட இவ காதல விழலையா? ராக்கி, நீ வாயால கூப்பிடுறதெல்லாம் போதும், முதல்ல கையால தட்டி எழுப்பு. தேவி, தேவிமா. அப்பா எந்திரிச்சிட்டாடா. தேவி தேவி. ராக்கி, நீங்க என்ன பண்றீங்க? அது சரி, எங்கடி என்ன பண்ண விட்ட? எவ்வளவு ஆசையா வந்தேன்னு தெரியுமா? ஆனா நீ கவுந்தடிச்சு கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டுல இருந்த. ராக்கி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், இங்க என்ன பண்றீங்க? அது சரி, தூக்க கலக்கத்துல இருக்கியா? நல்ல வேலை நான் யாருன்னு கேட்காம போனியே. ஏமா புண்ணியவதி, புண்ணியவதி, நேத்து நமக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காமா? அப்படியே கீழே குனிஞ்சு கொஞ்சம் பாருமா, உன் கழுத்துல ஒரு தாலி தொங்கும், அது நான் தான் கட்டினேன். நேத்தி உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனிச்சு. ஆமால இல்ல, ஆமா. இப்ப நீங்க வெறும் தேவி கிடையாது, மிஸ்ஸஸ் தேவி ராகேஷ். என்ன மிஸ்ஸஸ் தேவி ராகேஷ்? ராக்கி, என்ன கலாய்க்கிறீங்களா? நான் ஒன்னும் அம்னீஷியா பேஷன்ட்லாம் கிடையாது, சரியா? நேத்து உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. கல்யாணம் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, சரி. ஆனா நைட்டு நமக்கு என்ன நடக்க இருந்துச்சுன்னு ஞாபகம் இருக்காடி? என்ன சொல்றாரு இவரு? ஐயோ ஆமால, நேத்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, ஐயோ கடவுளே, நான் வந்து இவர் ரூம்ல இல்லைன்னு சரி இவர் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அப்படி தூங்கிட்டனா. அதான் இவரு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்காரா? ஐயோ தேவி. என்ன மேடம், அதையும் மறந்துட்டீங்களா? ஏண்டி, இந்த ரூம் டெக்கரேஷன் பார்த்தா கூட உனக்கு தெரியலையாடி? ராக்கி, அது சாரி, நேற்று நான் ரூம்க்கு வந்தனா நீங்க ரூம்ல இல்ல, அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணனா, நீங்க அப்பவும் வர மாதிரி தெரியல. சரி, நீங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. சாரி. ஏண்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு மாடியில உட்காந்து சாரின்னு கேட்டா போதுமாடியா? நேத்து எவ்வளவு ஆசை ஆசையா வந்தேன்னு தெரியுமாடி? போ, எதுவும் வேண்டாம், நகரு. ராக்கி சாரி. சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு நான் தூங்க மாட்டேன், ஓகே? என்ன, நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஏய், நைட்டு ஃபுல்லாவே உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தாண்டி இருந்தேன். இதுக்கு மேல என்னால முடியாது. அதனால அதனால ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பகலா நடத்திடலாம், ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் பகலா? பின்ன ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்க விடலே, நல்லா கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டுல இருந்த, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பகல வச்சுக்கலாம், ஓகே? ராக்கி, எனக்கு புரியுது, ஆனா உங்களுக்கே தெரியும்ல நான் படிச்சிட்டு இருக்கேன், இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணினா குழந்தை வந்துரும்ல. ஐயோ கடவுளே, டே வெற்றி, உன் தங்கச்சி நட இவ்வளவு மக்கா இருக்கான். அடியே, அதெல்லாம் எதுவும் வராதுடி, அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டி. இங்க பாருடி, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிற கடுப்புல இருக்க, நீ வேற என்ன டென்ஷன் ஆகாதுடி. இங்க பாரு, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பகல செலிப்ரேட் பண்றோம், ஓகேவா? என்ன இப்போவா? ஆமா, இப்போ எனக்கு வேணும்.
ம், ஏண்டி உனக்கு வேண்டாமா? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, விடிஞ்சிருச்சுல அதான் யோசிக்கிறேன். ஏய் விடிஞ்சா என்னடி, இன்னைக்கு நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சரியா. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. உனக்கு சம்மதமா இல்லையா இதை மட்டும் சொல்லு. ஓகே தான். ஆனா அப்பா ஓகே சொல்லிட்டியா? இது போதும்டி, இது போதும். ஆனா அவனாலாம் எதுவும் வேண்டாம். ஐயோ ராக்கி, சொல்றது முதல்ல கேளுங்க. ஓகே தான், ஆனா நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வரேன், அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே? அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னாவே குளிச்சுக்கலாம். என்ன? இதுவும் புரியலையா? தேவி ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அது என்னன்னு உனக்கு போக போக புரியும். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பரா என் பொண்டாட்டி வெக்கம்லாம் படுறா. அப்போ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். தேவி உண்மையாவே உனக்கு ஓகேவா? இல்ல நான் கேட்டேங்கிறதுக்காக நீ ஓகே சொன்னியா? ராக்கி, இது என்ன கேள்வி? இத்தனை நாள் நீங்க கிஸ் கேட்ட போலாம் நான் கொடுக்காம இருந்தேன்னா அப்போ நமக்கு கல்யாணம் ஆகலை, அதனால. ஆனால் இப்போ நமக்கு கல்யாணம் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுத்து தானே ஆகணும். இல்லடி உண்மையாவே கேட்குறேன். ஏன்னா நேற்று நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் நீ டயர்டில் தான் தூங்குறேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால தான் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ கூட சும்மா டீஸ் தான் பண்ணேன். நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பகல் நம்ம நடத்துவோம் அப்படி இப்படின்னு. ஆனால் உனக்கு விருப்பம் இருக்குல்லடி? விருப்பம்தான், ஆனால் குழந்தை வந்துடுமோன்னு தான் பயமா இருக்கு. ஏன்னா நான் என்ன படிப்பே முடிக்கல. அடை யாருடா இவ? ஏய் அதெல்லாம் வராதுடி. இங்க பாரு, உனக்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் ஓகேவா? அதனால மேடம் குழந்தை வந்துடுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லபடியாக படித்து முடிச்சு அப்புறம் ஜாப் போகணுன்னு ஆசைப்பட்டல, ஜாபுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையாக குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் எதுவுமே பண்ணாமலாம் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா நானும் பையன் தானே, எனக்கும் ஆசை இருக்குல்ல. ராக்கி, நீங்க இருக்கீங்களே, அது எப்படி சீரியஸா பேசும்போது கூட உங்களால ஃபன் பண்ண முடியுது? அதெல்லாம் தனி கலடி. சரி அதை விடு. இப்போதைக்கு அந்த கலையை காட்டுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. இப்போ நான் காட்ட வேண்டிய கலை வேற இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா பொண்டாட்டி? இது சுகம் சுகம், அது வேண்டும் வேண்டும், அது தினம் தினம் வரும், மீண்டும் மீண்டும் கூடும். விடிஞ்சிருச்சா? இவன இன்னும் தூங்கிட்டு இருக்கா, விடிஞ்சது கூட தெரியாம. ரொம்ப டயர்டா இருக்காளோ? எழுப்பலாமா? சாச்சா வேண்டாம் வேண்டாம். அவ எவ்வளோ டயர்டா இருக்கான்னு அவ தூங்குறதுலே தெரியுது. அதோட மகம் முழிச்சு நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றது? ஐயோ ஆமால, இது வரைக்கும் கிஸ் கொடுக்க கூட அவளை பதட்டப்படுவோம், பயப்படுவோம். ஆனால் நைட்டு இப்போ என்ன பண்ணுறது? இவளை எப்படி இப்போ ஃபேஸ் பண்ணுறது? பேசாமல் அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம போயிடலாமா? அப்படி போனாலும் அவளை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறது? சே, நான் எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கிறேன்? முன்னாடினா அது வேற, இப்போ மகாயும் பொண்டாட்டி, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு அதோட நைட்டே நாங்கள் லைஃபையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்? அதெல்லாம் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா மகாயனோட பொண்டாட்டி. ஐயோ கியூட்டடி, நீனு தூங்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமா? ஆனால் மேடம் நேற்று ரியாக்ட் பண்ணது வேற. இப்போ எப்படி பழைய மகாவா இருப்பாளா, இல்லை புது மகாவா வைக்கப்பட்டுக்கிட்டு நெளிஞ்சிட்டுலாம் இருந்தாலே அந்த மாதிரி இருப்பாளா? தெரியலையே மேடம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு. முழிச்சா தானே தெரியும். ஆனா இவ இப்போதைக்கு முழிக்க மாட்டா போல இருக்கு. என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்றது? அவ முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா இப்போ எந்திரிச்சோன்னா கண்டிப்பா அவ தூக்கம் கலைஞ்சிரும். அதனால மேடம் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
அப்பா ஒரு வழியா மேடம் முடிச்சிட்டிங்களா? என்னடி ரொம்ப டயர்டா இருக்கோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டைம் என்ன ஆகுது? ஐயோ, மணி என்ன 9 ஆயிருக்கு. வெட்டி என்ன இது, முன்னாடியே எழுப்பி விட்டுருக்கலாம்ல. மகா இரு இப்ப எதுக்கு இவ்வளவு பார்த்துட்டு படுற? மணி 9 தானடி ஆகுது. மேடம் எனக்கு ஆபீஸ்லாம் இல்ல, ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ வெட்டி, நான் ஒன்றும் அதை நினச்சி பார்த்துட்டு பண்ணல. ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு தெரியுமே. என்ன கலாய்க்கிறீங்களா? ஐயோ வெட்டி, அது இல்லை. உங்கள் வீட்டில் முத நாளே இப்படி நான் லேட்டாக எந்திரிச்சு போனோன்னா என்ன நினைப்பாங்க? அதுவும் பாட்டி, ஆண்டி, அங்கிள்னு எல்லாரும் இருக்காங்க. ஐயோ ஏன் வெட்டி, ஏன் என்ன முன்னவே எழுப்பியிருக்கலாம்ல? ஹலோ மாமி, நிறுத்துறீங்களா கொஞ்சம்? ஏண்டி ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த உடனே எப்படி என்ன எழுப்ப சொல்ற? அதனாலதான் நீ எப்ப எந்திரிக்கிறியோ அப்ப எந்திரிக்கட்டும்னு அமைதியா நானும் இருந்தேன். இங்க பாருங்க, நான் ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் டயர்டா இல்லை. நீங்க முன்னவே எழுப்பியிருக்கலாம். என்ன மேடம் இப்ப என்ன சொன்னீங்க? அப்போ மேடம் இப்போ டயர்டா இல்ல அப்படிதானே? ஆமா, நான் டயர்டாலாம் இல்ல. போதுமா? சரி ஓகே வெட்டி, நான் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, அப்புறம் நம்ம வெளியில போலாம். ஓகே? ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாமே. ஆனா எதுக்கடி தனித்தனியா ஒன்னாவே ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாமே? என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க விடுங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன். ஆனா எனக்கு தேவையே. அதோட மேடம் வேற டயர்டா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சோ மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமாடி பொண்டாட்டி? என்ன வெட்டி, வேண்டாம். சாரிடி பொண்டாட்டி, ஆனா எனக்கு வேணுமே. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன மேடம், ஓகேவா? ஏய், இப்படிலாம் வெக்கப்படாதடி. அப்புறம் ஒன்ஸ் மோர் போக வேண்டியதா இருக்கும். என்ன ஒன்ஸ் மோரா? கேப்பீங்க ராக்கி, டைம் என்னன்னு பாத்தீங்களா? இதுக்கு மேல வெளியே போகாம இருந்தா நல்லா இருக்காது. வாங்க ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில போலாம். நீ சொல்றதும் சரிதான். இருந்தாலும் ஒன்ஸ் மோர் பண்ணணும்னு ஆசையா இருக்குடி. அந்த ஆசையெல்லாம் மூட்டை கட்டி அப்படியே வச்சுக்கோங்க, நைட்டு கண்டினியூ பண்ணலாம். அதோட நேற்று எல்லாரும் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம 4 பேரையும் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இந்நேரம் அண்ணனும் அண்ணியும் ரெடியாக இருப்பாங்க. நம்ம தான் லேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாங்க ஃபர்ஸ்ட் போய் நம்மளும் ரெடி ஆகும். ஐயோ ஆமால, சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி நைட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ராக்கி என்னடி ஒன்ஸ் மோருக்கு ஓகேவா? அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ ஏன் ராக்கி நீங்க வேற? அது நான் பிரெக்னென்ட் ஆகிட்டு வேணும். ஐயோ, இதே கேள்வி எத்தனை வாட்டி தாண்டி கேட்பனியா? நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் பிரெக்னென்ட் ஆக மாட்டேடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ நானும் குழந்தை பெற்றப்போ, சரியா? அது வரைக்கும் நீ பிரெக்னென்ட் ஆக மாட்டேன், ஓகேவா? மொபைலே இன்னொரு வாட்டி இந்த கேள்வி உன் வாயிலேருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த மாசமே உன்னை பிரெக்னென்ட் ஆக்கிடுவேன். வேண்டாம், அது சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். இனிமே கேட்கல, போதுமா? ஐயோ தேவி, உனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. நான் சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன். இங்க பாரு, நீ பிரெக்னென்ட்லாம் ஆக மாட்ட, ஓகேவா? ஆனா அட் த சேம் டைம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி இனிமே அடிக்கடி நடக்கும், ஓகேவா? சரி ஓகேடி, என் மைண்டு மாறதுக்குள்ளார சீக்கிரம் 2 பேரும் ரெடியாகி வெளியில போயிடலாம். இல்லைன்னா மைண்டு மாறும். அப்புறம் என்ன ராக்கி, நீ இருக்கீங்களே, முதல்ல வாங்க ரெடியாகி வெளியில போலாம். கோவில் பேர போகணும்ல. சரிடி, நான் சும்மா தான் சொன்னேன். சரி ஓகேவா, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம். என்ன ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வருவோமா? ராக்கி என்ன பேசுறீங்க நீங்க? எம்மா தாயே, எல்லாத்தையும் உனக்கு என்னால சொல்லி புரிய வைக்க முடியல. என்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. சொல்ல விட செயல் தான் சிறந்ததான். அதனால செயலே செஞ்சு காட்டுறேன். நீ முதல்ல என் கூட வா. அதெல்லாம் விட முடியாது. நீ முதல்ல வா, நம்ம போய் ஃப்ரெஷ் பார்க்கலாம். டாக்டர், என்னாச்சு? என்கிட்ட மட்டும் ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. டாக்டர், எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? மித்தும் குழந்தைங்க 2 பேரும் சேஃப் தானே? ஆதி வெயிட், உங்களோட பதட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா சார் டாக்டரா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும், அதனால தான் உங்களை வர சொன்னேன். நீங்க கேட்ட மாதிரி இப்போதைக்கு உங்க ஒய்ஃப்க்கும் உங்க குழந்தைங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா டாக்டர், ஆனா எனக்கு
புரியலையே. எஸ் ஆதி, இப்போதைக்கு 2 குழந்தைங்களுக்கும் அம்மாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல வர சான்சஸ் இருக்காதி. என்ன டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆனா இப்போ 5th மந்த் ஸ்கேன்ல எல்லாம் நார்மலா இருக்குன்னு தானே சொன்னீங்க. இப்போ இப்போ இப்படி சொல்றீங்க? என்ன டாக்டர், எனக்கு எதுவும் புரியல. ஆதி, அது உங்க ஒய்ஃப் கூட இருந்தாங்கன்னா எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னோம். ஆனா எல்லாம் நார்மலா இல்ல ஆதி, இதுதான் உண்மை. வாட் டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? நார்மலா இல்லைன்னா? ஆதி வெயிட், ஒரு டாக்டரா எதையும் மறைக்க கூடாதுன்னா அதனாலதான் உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். ஆதி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் மித்ராவுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற சான்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. இருந்தும் ஏதோ ஒரு மிராக்கிள் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அதுவும் ட்வின் பேபிக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம்ல அவங்களோட யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ட்வின் பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இருக்க உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே தான் அது போகும். அதாவது மாதங்கள் போக போக அவங்க டெலிவரி டைம் அப்போலாம் காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் இது ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு கூட சொல்லலாம். வாட், ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா டாக்டர்? அப்படின்னா மித்து அப்புறம் குழந்தைங்க சேஃபா இருப்பாங்களா டாக்டர்? அது ஐ எம் நாட் ஷுர். என்னால் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ டெலிவரி அப்போ எதுவும் ஆகாதுன்னு கண்டிப்பாக ஷூரிட்டி கொடுக்க முடியாது. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆதி ரிலாக்ஸ், எனக்கு உங்கள் சுச்சுவேஷன் புரியுது. பட் ஒரு டாக்டரா உண்மையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஆதி. ஆதி, மித்ராவுக்கு இப்போ 5 months ஆகிட்டு. யூஸ்வலாகவே ட்வின்ஸ் பேபி இருந்ததுன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ஷன்ஸ் நடக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் மித்ராவோட கேஸில் அவங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அதோட யூட்ரஸ் வேறு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆதி. ஸோ கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா சர்விக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிட்டுனா அப்புறம் ப்ரீமெச்சூர் பேபி ஆர்எல்ஸ் என்ன வேணால் நடக்கலாம் ஆதி. டாக்டர் என்ன சொல்றீங்க? அது வெயிட், உங்க பயம் நியாயமான ஒண்ணுதான். பட் யூஸ்வலாகவே ட்வின் பேபிஸ் உள்ளவங்களுக்கு இது இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகுறது இது எல்லாமே யூஸ்வலாக நடக்கிற ஒன்று தான். பட் மித்ராவுக்கு ஆல்ரெடி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியராக நடக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லாதி. அண்ட் அது எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ யூ டோன்ட் வரி, ஓகே? ஸோ டெலிவரி டைம் வரைக்கும் மித்ராவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பெட் ரெஸ்ட் நல்லா எடுக்க வைங்க, ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் ஒன் மோர் திங் ஆதி, மித்ராவோட டெலிவரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஐ மீன் என்ன வேணால் நடக்கலாம். ஆதி, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன்னு. பிகாஸ் மித்ரா இருக்கும்போது இதை சொல்லியிருந்தேன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. ஸோ இதை சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதனால் அவங்க ஹெல்த்துக்கு தான் அது ரொம்ப பாதிப்பு வரும். அதனால தான் மித்ரா இல்லாமல் உங்களை மட்டும் தனியாக வர சொன்னேன். அது அண்ட் முக்கியமான விஷயம், மித்ராவை நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்க வைங்க அண்ட் கொடுத்துருக்க மெடிசன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ப்ராப்பராக ஃபாலோ அப்க்கு வாங்க, ஓகே? ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஹிட்லர், என்னாச்சு? டாக்டர் உன்கிட்ட மட்டும் ஏதோ தனியா சொல்லணும்னு சொன்னாங்க. ஆமா, என்ன என்ன சொன்னாங்க? அது வந்து பெருசா எதுவும் சொல்லலடி. வழக்கம் போலதான் உன்னை நல்லா சாப்பிட சொன்னாங்க, நல்லா பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா ட்வின்ஸ் பேபி இருக்குல்ல, அதான். ஓ, ஆனா ரொம்ப நேரமா நீ டாக்டர் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கிளம்பித்தோ டாக்டர் பேசினது என்கிட்ட கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் அவங்க நர்ஸ் கிட்ட தான் வேற ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நான் கூட பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா, ஒருவேளை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு. அப்பா இப்பதான் போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. ஹிட்லர், அப்படி இப்படின்னு 5 மாசம் வந்துருச்சுல்ல? ஆமாண்டி, 5 months வந்துருச்சு. ஹிட்லர், என்ன இது? 5 months வந்துருச்சு. இன்னும் 4 months ஆர் 4.5 monthsல நம்ம கையில நம்ம 2 குழந்தைங்க இருக்க போறாங்க. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ என்னடானா இப்படி டல்லா இருக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி மித்து, நீ ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் வந்து உட்காருவா. சரி சரி, என்ன உட்கார சொல்லிட்டு நீ எங்க போற? இல்லடி, டாக்டர் தான் பிளட் ரிப்போர்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தாண்டி நீங்க உட்காரு, நான் போய் பிளட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகே ஹிட்லர், சீக்கிரம் வா, ஓகே? சரிடி, நீ பார்த்து பத்திரமா உட்காந்துக்க, சரியா? ஆதி
கால் பண்ணானா? இல்லம்மா, ஆதி மெடிசன் வாங்க போயிருக்கானா, அதனால மித்து தான் எனக்கு கால் பண்ணா. அதெல்லாம் எல்லாம் நார்மலா இருக்கான். குழந்தைங்க 2 பேரும் உள்ள சேஃபா இருக்காங்களாம். அப்பா, இப்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. 5வது மாசம் ஸ்கேன்ல என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். பரவாயில்ல, 2 பிள்ளைங்களும் உள்ள பத்திரமா நல்லபடியா இருக்காங்க. அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம். பாருங்களேன், நாட்கள் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிடுச்சுல்ல. மித்து இப்பதான் பிரெக்னென்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள அவளுக்கு 5 மாசம் வந்துருச்சு. இதோ நம்ம வைஷுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல புதுசா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அப்புறம் இன்னொரு 4 மாசம் கழிச்சு இன்னும் 2 பேரு நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அட அர்ஜுன், வைஷு. அம்மா பாட்டி, வைஷுக்கு வீட்ல இருக்கவே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா, அதான் பக்கத்துல உள்ள பார்க்குக்கு சின்னதா ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரியா? என்ன, பக்கத்துல உள்ள பார்க்குக்கா? அதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். வைஷுக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் டெலிவரி பெயின் வரலாம்டா. அதனால வேண்டாம், சொல்றது கேளுங்க. ஆண்டி, எனக்கு புரியுது ஆண்டி. ஆனா பார்க் பக்கத்துல தானே இருக்கு, போயிட்டு உடனே வந்துடுறோம். ஆமாமா, பார்க் பக்கத்துல தானே இருக்கு. தூரமா இருந்துச்சுன்னா நானே கண்டிப்பா வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். பக்கத்துல தானே பார்க் இருக்கு, அதனால போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடும். சரியா? இல்லப்பா அர்ஜுன், அது மீனாட்சி விடுமா. பார்க் ரொம்ப தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துல தானே இருக்கு. 2 பேரும் போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. விடு, போயிட்டு வரட்டும். அர்ஜுன், வைஷு பத்திரமா பார்த்து கூப்பிட்டுட்டு போயிட்டு வா. சரியா? சரி பாட்டி, அப்ப நாங்க கிளம்புறோமா? சரிப்பா, வைஷுவ பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு போயிட்டு வா. சரிம்மா. அர்ஜுன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம்ல. ஆமாண்டி, வைஷு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு அப்புறம் கிளம்பிடணும். ஓகே? ஓகே அர்ஜுன். அர்ஜுன், வயிறு ரொம்ப வலிக்குது அர்ஜுன். என்ன வைஷு, என்ன சொல்ற? முடியல அர்ஜுன், முடியல. வலிக்குது அர்ஜுன், வலிக்குது. அம்மா, வலிக்குது அம்மா. அர்ஜுன், வலி தாங்க முடியல அர்ஜுன். அம்மா, அர்ஜுன், வலிக்குது அர்ஜுன். வைஷு ஒண்ணுல சரியா? இதோ நான் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம்.